ஒலி நேயர்கள் அனைவருக்கும் பொங்கல் தின வாழ்த்துகள். அந்தரத்தம் என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமா வில்லினில் பாட வந்தருள்வாய் கலைமகளே தாளந்தத்தோடு ஏழு சந்தங்களும் தாளத்தோடு சந்தங்களும் தாளத்தோடு. என்ன நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போதே வில்லுப்பாட்டோட ஆரம்பிக்கணும் பாத்தீங்கன்னா, இன்று வில்லுப்பாட்டு சம்பந்தப்பட்ட அற்புதமான புகழ்பெற்ற 2 கலைஞர்களை கூப்பிட போறேன். அதுவும் இவங்க தாய் மகன் இருவருமே பல வருடங்கள் இந்த துறையில, இந்த கலையில சிறப்பா செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கு முக்கிய காரணம் அவருடைய தந்தையார் சுப்பு ஆறுமுகம். அவங்களுடைய கலையில ஆரம்பிச்சு அந்த பாரம்பரியமா அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்களை முதல்ல நம்ம சிறப்பா வரவேற்கலாம். வணக்கம் பாரதி திருமகன் மற்றும் டி கலைமகன். வாங்க வாங்க, ரொம்பவே முதல்ல நான் நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா உங்க நேரத்தை ஒதுக்கி, அதுவும் பொங்கல் அன்று எங்க கூட உங்க பயணத்தை பத்தி பேச நீங்க வந்திருக்கீங்க. 2 பேருமே ரொம்ப சிறப்பான கலைஞர்கள். உங்களுடைய காணொலிகள்லாம் போய் பார்த்தேன். முக்கியமா நான் ஒரு விஷயத்தை இங்க சொல்லி ஆகணும். உத்தம வில்லன் திரைப்படத்துல இங்க இந்த வில்லுப்பாட்டு, அதாவது உத்தமனுடைய அறிமுகத்தை காட்டுறதுக்கு வில்லுப்பாட்டு கமல் பாட சொல்லுவாரு. அப்ப அங்க கே பாலச்சந்திரன் இருப்பாரு. அந்த பாட்டை பாடுனது வேற யாருமே கிடையாது. அவங்களுடைய தந்தையார் பாரதி திருமகன் மற்றும் கலைமகன் தான் அங்க இருந்தாங்க. அது உண்மையிலே பெருமையா இருந்தது பார்க்கும்போது. பாரதி திருமகன், உங்களை பத்தி சொல்லி ஆகணும். நீங்க கடந்த 45 ஆண்டுகளா இந்த வில்லுப்பாட்டு கலையை உங்க தந்தையார சொல்லி கொடுத்தாரு. நீங்க 7 வயதுல ஆரம்பித்து தொடர்ந்து பல மேடைகள்ல பல நாடுகள்ல போயிட்டு இந்த கலையை நீங்க பரப்பிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம கதைகளை எப்போதுமே இசை வடிவத்துல சொல்றது ஒரு சிறப்பான விஷயம். அதுதான் போயிட்டு மக்களுடைய மனத்துல ரொம்ப ஆழமா பதியும். அதை தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களையும் சமுதாயத்துக்கு தேவைப்பட்ட விஷயங்களும் சொல்லிட்டு இருக்கீங்க. அதே போலதான் உங்களுடைய பையன் திரு கலைமகன் அவர்கள் சிறு வயதுல இருந்து உங்களை மாதிரியே ஆரம்பிச்சு 600க்கும் மேற்பட்ட இசை நிகழ்ச்சிகள்ல சோலோ கான்சர்ட் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. இதை பத்திலாம் பேசுறதுக்கு முன்பு, இன்று பொங்கல் எப்போதுமே உங்க வீட்டுல எப்படி ஆரம்பிக்க சொல்ல முடியுமா? பொங்கல்னாலே பானை இருக்கும், வில்லுப்பாட்டுனாலே பானை இருக்கும் பிரதர். பொங்கலுக்கும் பானை உண்டு, வில்லுப்பாட்டுக்கும் பானை உண்டு. பொதுவாக சந்தோஷமான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, வில்லுப்பாட்டுனா மகிழ்ச்சியான நிகழ்ச்சி. பொங்கலுக்கு நாங்க எப்படி பாடுவோம்னா, பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் வில்லினில் பாட வந்தருள்வாய் தமிழ் மகளே, வந்தருள்வாய் தமிழ் மகளே. பொங்கல் பானைக்குள்ள என்னருக்கு எட்டிப்பாரு, பாலரிசி வெல்லம் போல முத்தமிழு வில்லுப்பாட்டு தட்டிப்பாரு, இப்படிதான் ஆரம்பிப்பாங்க ஐயா பொங்கலுக்கு. சூப்பர் சூப்பர். உண்மையிலேயே நான் கேட்கணும்னு நினைச்சேன். இதை பத்தி எப்படி சொல்லுங்களேன். நீங்களே பாடிட்டீங்க. இசையோட எதுவும் ஆரம்பிச்சாலுமே ரொம்ப சிறப்பா இருக்கும். இப்ப உங்க பயணத்தை பத்தி பேசும்போது பாரதி திருமகன், நீங்க இப்ப 7 வயதுலயே நீங்க ஆரம்பிச்சீங்களே, முக்கியமா நீங்க இந்த பயணத்தை ஆரம்பிக்கும் போது எப்படி உங்களுக்கு இது ஈர்ப்பு அப்பா தொடர்ந்து இந்த மாதிரி பாடிட்டே இருக்கனால அந்த ஈர்ப்பு வந்துச்சா, இல்ல அப்பா கத்துக்கோ அப்படின்னு அந்த மாதிரி சொல்லுவாங்களா? எப்படி உங்களுக்கு இந்த ஆர்வம் ஏற்பட்டது? அந்த பயணத்தை பத்தி சொல்ல முடியுமா? அந்த பயணத்தை பத்தி சொல்லும் போது நிச்சயமா எனக்கு மலரும் நினைவுகளாகவும் இருக்கு, மலர்ந்த நினைவுகளாகவும் இருக்கு, இப்ப வரைக்கும் மலர்ந்து கொண்டிருக்கும் நினைவுகளாகவும் இருக்கு. அப்பாவை பொறுத்தவரையில வில்லுப்பாட்டுக்கு அப்பா எப்படின்னு கேட்டீங்கன்னா, வில்லிசை தந்தை அப்படின்னு நான் ஒரு டாக்குமெண்ட்ரி அப்பாவை பத்தி நாங்க எல்லாருமே எடுத்திருக்கிறோம். அப்ப ஏன் அதை நான் அப்படி எடுத்தேன்னா, அப்பாதான் எனக்கு எல்லாமே. கரெக்டா சொல்ல போனீங்கன்னா, பாட்டு படிக்கணும் அப்படின்னு சொன்னது அம்மா மகாலட்சுமி சுப்பு ஆறுமுகம். ஆனால் ஒரு பாட்டு படித்த உடனே கையை பிடிச்சு கூட்டு போனது அப்பா. நான் அது மேடையில் அடிக்கடி சொல்லுவேன், 7 வயசுல இருந்து உங்களுக்கு வர 45-50 வருஷமா பாடிட்டு இருக்கேன். இதை வச்சு பாரதி அம்மாவோட வயசை நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. பொதுவா பொம்பளைங்க வயசை சொல்ல மாட்டாங்க. அவ்வளவு வருஷம் அனுபவத்துக்கும் அப்பாதான் எனக்கு மூல காரணம். இன்னொரு காரணம் என்னன்னா, கலைவாணர் இப்ப எப்படி நீங்க உத்தம வில்லன் கமல் அண்ணா அவர்களுடைய படைப்புல நாங்க பண்ணோமோ, அந்த மாதிரி கலைவாணர் தலை சிறந்த நகைச்சுவை நடிகர், இந்தியாவிலே உலகத்திலே மக்களை சிரிக்க வைத்து சிந்திக்க வைத்தவர், அவருக்கு வில்லுப்பாட்டு எழுதி கொடுத்தவர் தான் என் தந்தையார் கவிஞர் சுப்பு. அப்பாவுக்கு ஒரு பெரிய ஹிஸ்டரி இருக்கு, சினிமா ஹிஸ்டரி இருக்கு.
அந்த சினிமா ஹிஸ்டரி இருந்ததுனால தான் வில்லுப்பாட்டு இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னா அதுக்கு ஒரு அருமையான டெக்னிக்ஸ் தான் நாங்க நிறைய வச்சிருக்கிறோம். அப்படி ஆரம்பித்த பயணம் அப்பா கலைவாணருக்கு எழுதி, கலைவாணர் காலத்துக்கு அப்புறம் அப்பா பாடி, இப்படி இருக்கும்போது வில்லுப்பாட்டு வராமலா இருக்கும் ஐயா. எங்களுடைய வில்லும் சொல்லும் எல்லாமே தொட்டிலில் கிடக்கும் போதும் அப்பாவனுடைய தூய தமிழை கேட்டு கேட்டுத்தான் எனக்கு வில்லுப்பாட்டு வந்தது. 7 வயசுல ஒரே ஒரு பாட்டு பாடுவேன். அந்த ஒரு பாட்டுக்கு கையில அப்பா வாங்கி கொடுத்தது ஜால்ரா போடுவேன். அன்னைக்கு அப்பாவுக்கு போட்ட ஜால்ரா இன்னி வரைக்கும் எனக்கு என் கணவரும் போடுறாரு, எனக்கு என் மகனும் போடுறாரு. அப்படி ஒரு தத்துவம் அந்த இரும்புக்குள்ள ஒரு கரும்பு இருக்கு ஐயா. உங்களுடைய பேச்சிலே ஒரு தாளம் இருக்கு, அந்த ரிதம் சொல்லுவாங்களே, ரொம்ப சிறப்பா பேசுறீங்க. இப்ப மகன் கிட்ட வருவோம். ஏன்னா மகன் வந்து உங்களை பார்த்து வளர்ந்து வந்திருக்காங்க. உங்களுடைய தாக்கம் அது எப்படி வந்தது? நீங்களும் இந்த கலைக்குள்ள வரணும் அப்படின்னு அந்த ஆர்வம் எப்படி ஏற்பட்டதுன்னு சொல்ல முடியுமா கலைமகன்? கண்டிப்பா கண்டிப்பா காதர் ஐயா. ரொம்ப ரொம்ப நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, ஐம் வெரி பிளஸ்ட் டு பி பார்ன் இன் திஸ் ஃபேமிலி. ஏன்னா தாத்தா மேடையில சொல்லிதான் இந்த இன்சிடென்ட் நான் கேட்டிருக்கேன். அவங்க வீட்டுல ரிஹர்சல் பண்ணிட்டு இருப்பாங்க. தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லினில் பாட அப்படின்னு பாடும்போது நான் தொட்டுல இருந்து ஆமா அப்படின்னு சொல்லுவேன். நான் எனக்கு ஒரு 2 வயசு 2.5 வயசு இருக்கும் போது அந்த ரிஹர்சல் பண்ணும்போது நான் சொல்லுவேன். அது வந்து மேடையில சொல்லி தாத்தா ரொம்ப ரசிப்பாங்க. மேபி அதெல்லாமே வந்து வீட்டுல அந்த இசை சூழலே இருந்ததுனால, தாத்தா வில்லிசை கலைஞர், அம்மா அப்போ இசை பேருரையும் பண்ணிட்டு இருந்தாங்க, வில்லிசை கலைஞர் பாடுவாங்க, கர்நாடக சங்கீதம் வீட்டுல ஓடிக்கும். சோ அப்பா ரொம்ப இசை விரும்புவாங்க. சோ அவங்க நிறைய பாடல்கள் வீட்டுல போடுவாங்க. சோ 24/7 வீட்டுல ஏதோ ஒரு ரூபத்துல இசை இருக்கும். சோ அந்த இன்ஸ்பிரேஷன் தான் எனக்கு கரெக்டா 4 வயசுல கர்நாடக சங்கீதத்துல ஸ்ருதி சேர்றது அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த முறைப்படி பாட்டு கிளாஸ் போறதுக்கு. சோ அது கரெக்டா 4 வயசுல எனக்கு அம்மா ஃபைன் பண்ணி அது சேர்ந்தது. சோ 4 வயசுல கத்துக்க ஆரம்பிச்சேன். அன்னில இருந்து கத்துக்க ஆரம்பிச்சது என்னுடைய 12 வயதுல. 8 வயசுல இருந்து தாத்தாவோட மேடை பயணங்கள். இப்ப வில்லு பாட்டு சொல்லும்போது வெறும் பாட்டு மட்டும் அவங்க சொல்ல, ஒரு கதை சொல்றாங்க. அதோடைய தனித்துவம் என்ன? வில்லு பாட்டு பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அது எப்படி ஆரம்பித்தது? ஏன் கதை சொல்ல ஆரம்பிச்சாங்க? அந்த ஒரு சின்ன ஒரு வரலாறு பத்தி சொல்ல முடியுமா? வில்லுப்பாட்டோட ஆரம்பம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு செவி வழி கதை தான் உண்டு காதரையா. எப்படின்னா, ஒரு ராஜா வேட்டைக்கு போனார், எல்லா மிருகங்களையும் வேட்டையாடினார். வேட்டையாடினதுக்கு அப்புறம் லேட்டஸ்டா ஒரு ஞானம் வந்தது. அந்த ஞானம் என்ன, இத்தனை உயிரை கொன்னுட்டேனே, ஒரு உயிரை நான் நினைச்சா எழுப்ப முடியுமா? செத்தமான் தான், ஆனா அது எழுப்ப முடியுமா நானு? இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேனே. புத்திசாலி மந்திரிட்ட கேட்டார். மந்திரி உடனே அழகா ஐடியா சொன்னார். ராஜா கவலைப்படாதீங்க, தோளில் கிடந்த வில்லை மடியில் சாத்தி வைத்து அதை தட்டி 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 இசைக்கருவியாக்கி தேசத்தையும் தெய்வத்தையும் பாடுங்கள். என்றைக்கு நீங்கள் பாடுகிறீர்களோ உங்களுடைய பாவம் பரிகாரமாகி உலகத்துக்கு நன்மை செய்யக்கூடும். அதனால் இனிமேல் வேட்டை வேண்டாம், பாட்டை தொடுங்கள் அப்படின்னு அன்னைக்கு அவர் சொன்னது. இந்த ஒரு கதை வழி வழியாக வந்த கதை. இன்னும் ஆன்மீக ஆஞ்சநேயருடைய கதையாகவும் ஒரு கதை சொல்லுவார்கள். அதாவது ஆஞ்சநேயர் வந்து ராமர் காட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது தூக்கமே இல்ல. அந்த தூக்கமே இல்லாதப்போ ராமர் வில்ல தட்டி 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 தூங்க வச்ச. அதான் ஆஞ்சநேயர் வந்து ராமர் தூங்கலன்னு கவலைப்படுறாரு. ஏன்னா அவர் எப்பவுமே தூங்க மாட்டாரு. ஆனா ராமர் தூங்கல, சீதை போயிட்டாளேன்ற கவலையில ராமர் தூங்கலன்னு கவலைப்பட்டு வில்லை தட்டி 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 பாட வைத்தார், தூங்க வைத்தார். அப்புறம் சீதை கிடைத்த அப்புறம் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துறதுக்கு அப்ப வில்லை தட்டி விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த. ஆக தூங்க வைக்கிறதும் தாய் போல தமிழ்கலை வில்லுப்பாட்டு தான், விழிப்புணர்ச்சி தருவதும் தாய் போல தமிழ்கலை வில்லுப்பாட்டு தான். இப்படி ஒரு அழகான செவி வழி கதை உண்டு. இதுதாங்க இந்த வில்லுப்பாட்டுல நீங்க ஒண்ணு கேட்டீங்க இல்லையா, ரொம்ப ஒரு அர்த்தமான ஆழமான கேள்வி. கதை சொல்லும் கலைகளின் தாய்க்கலை இந்த வில்லுப்பாட்டு. எங்க வீட்டுல எங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து அதுல வந்து ஒரு அற்புதமான PhD ஆராய்ச்சி செய்து பட்டம் பெற்றவர் என்னுடைய கணவனார் டாக்டர் எஸ் திருமகன் அவர்கள். அவர் கல்லூரியின் முதல்வராகவும் இருக்கிறார், HCS கல்லூரி முதல்வராகவும் இருக்கிறார். இதுல ஏன் இதை நான் சொல்றேன்னா, இந்த வில்லுப்பாட்டு கதை சொல்லும் கலைகளின் தாய்க்கலையா இருந்தால்தான் ராமாயணத்தை பாடலாம், மகாபாரதத்தை பாடலாம். ஏன் சமீபத்துல போன வருஷம் இதே நேரத்துல வைகுண்ட பெருமாள் உங்களுடைய லிட்டில் இந்தியால இருக்கு இல்லையா, அந்த சீனிவாச பெருமாளுடைய முழு கதை, அந்த கோவில் உருவான கதையை வில்லுப்பாட்டாக கிட்டத்தட்ட 3 மாதங்கள் அவர்கள் தந்த குறிப்பை வைத்துக் கொண்டு பாடல் எழுதி அந்த கோவில் அமைப்பு வந்த கதை எல்லாவற்றையும் பாடினேன். இதுல என்ன, எந்த ரேஷியோல சேர்க்கிறோம்னு ஒரு கணக்கு இருக்கு. அந்த கணக்கு எப்படி சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, கணக்கு இல்லாத கணக்கு. எங்க வில்லுப்பாட்டுல எப்படின்னாங்கய்யா, பாடிக்கிட்டே இருப்போம்.
அது கொஞ்சம் ஃபெயில் ஆகும். பேச ஆரம்பிச்சிடும், பேசிக்கிட்டே இருப்போம், கொஞ்சம் ஃபெயில் ஆகும், பாட ஆரம்பிச்சிருவோம். 2 ஃபெயில் ஆகிறதுக்குள்ள கதையை சொல்லி முடிச்சிருவாங்க ஐயா. அதாவது அப்பதான் முழு நேர பாட்டா இருக்காது, கதை சொல்லிட்டு பாட்டு, கதை சொல்லிட்டு பாட்டு, அந்த மாதிரி தான் போவீங்க. ஆமா, அதுல என்ன கிடையாதுன்னா இதுக்கு பாட்டு பாடுவோம். நம்ம பொதுவா திரைப்படங்கள் எல்லாம், சில திரைப்படங்கள இங்க பாட்டு வரணும் அதெல்லாம் கிடையாது. மனமே கணக்கு, மக்களுக்கு புரிவதே கணக்கு, புரிந்த பின்பு அவர்கள் கடைபிடிப்பதே எங்கள் கணக்கு கிடையாது. எண்ணத்துலதான், பின்னத்துல எதுவுமே கிடையாது, எண்ணத்துலதான். இப்படித்தான் அந்த கதை சொல்லும் கலை ஆரம்பித்து இன்றைக்கு நாங்கள் பாடாத துறையிலே மருத்துவம் பாடுகிறோம், விஞ்ஞானம் பாடுகிறோம், அறிவியல் பாடுகிறோம், வேளாண்மை பாடுகிறோம், இலக்கியம், சமயம், கல்வி, பொழுதுபோக்கு எல்லாமே இருக்கு. அட்வைஸ் பண்றதுக்கும் வில்லுப்பாட்டு தான், அனுகிரகம் பண்றதுக்கும் வில்லுப்பாட்டு தான். இப்ப ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா. ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த விளக்கமா சொன்னீங்க. கலைமகன் இந்த காலகட்டத்துல ஒரு இளைஞரா, அதுவும் இந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி மக்கள்கிட்ட போய் கதைகள் சொல்லும்போது, எந்த மாதிரியான கதைகளை தேர்ந்தெடுத்து, எந்த மாதிரியான முறையில அதை வழங்குவீங்க? மக்கள் அத மக்களோட வரவேற்பு எப்படி இருக்கு நீங்க இப்ப படிக்கும்போது? இன்றைய இளைஞர்கள் மத்தியிலும் சரி, வில்லுப்பாட்டுக்கு நல்ல வரவேற்பு இருக்கு. எஸ்பெஷலி கல்லூரிகள், ஸ்கூல்கள், நிறைய ஸ்கூல்ஸ்க்கு நான் இப்போ வில்லுப்பாட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அதாவது அவங்க ஸ்கூலுடைய ஆனுவல் டேல அந்த வில்லுப்பாட்டு நடக்கும். அதுக்கு அந்த ஸ்கூலுடைய வரலாறு சொல்லுவோம், அதுக்கு ஒரு கல்லூரியோட வரலாறு சொல்லுவோம். ஸ்கூல் காலேஜஸ் போகும்போது இளைஞர்களை கவரக்கூடிய அவங்க மத்தியிலையும் பார்க்கும்போது அந்த இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ரொம்ப வளமா இருக்கு. இன்னும் ஃபியூச்சர்ல நல்ல வில்லுப்பாட்டு இன்னும் நல்லா வளர்ச்சி அடையும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. குழந்தைகளுக்கு என்ன மாதிரி பாட்டு பாடுவோம் கேட்டீங்கன்னா, இப்ப உலகமே செல்லுல தான் இயங்குது, மயங்குது இல்லையா? இயங்கவும் செய்யணும், மயங்குற நிலைமை. என்ன செய்யறது? இதுக்கு நான் மேடையில செல் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம இதை சொல்லவே முடியாது. ஆனா யார் சொன்னா 12ஆம் கிளாஸ் படிக்கிற, 10ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்களுக்கு உத்தியோகம் கொடுப்பதற்காக ஒரு இன்டர்வியூ மாதிரி நடக்கும் இல்லைங்களா? அந்த இன்டர்வியூல குழந்தைகளுக்கு ரொம்ப செல் பயன்படுத்தி விஞ்ஞான ரீதியா நோய்வாய்ப்படுறாங்க அப்படிங்கறதுனால சொல்லும்போது நான் சொன்ன வார்த்தை, குழந்தைகளே, இதுக்கு முன்னால சரித்திரம் படைத்த யார் கையிலும் செல் பவர் இல்லை, வில் பவர் தான் இருந்தது. அந்த வில் பவரை நீங்க மனசுல வச்சுக்கிட்டு செல்ல பயன்படுத்துங்க. விஞ்ஞானத்தில் இயங்குவோம், ஆனால் விஞ்ஞானத்தில் மயங்குவோம். அப்படி இருந்தீங்கன்னா உலகமே உங்க பின்னாடி வரும் அப்படின்னு சொல்லும் போது இந்த மாதிரி குட்டி குட்டி டாபிக்ஸ், அதே மாதிரி சுதந்திர போராட்ட தியாகிகளுடைய லைஃப் ஹிஸ்டரிஸ், சிதம்பரம், மகாகவி பாரதியார், இவங்க போன்ற மகான்களுடைய லைஃப் ஹிஸ்டரிஸையும் குழந்தைங்க மத்தியில அவங்க வரலாறையே ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் இல்ல ½ an hour முழு வரலாறு சொல்லும் போது பண்ற பசங்களுக்கும் தெரிய வருது, கேட்கிற பசங்களுக்கும் தெரிய வருது. அதுல கலைமகன் சொன்னதுல நல்ல விஷயம், அது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தெரிந்த விடுதலை வீரர்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். காந்திஜி தெரியும், பாரதியார் தெரியும், காமராஜர் ஐயா தெரியும், இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப தெரியும். இன்னும் நூற்றுக்கணக்கான பேரை தெரியும். அப்ப எங்களுக்கு ஒரு கான்செப்ட் கொடுத்தாங்க, பள்ளி குழந்தைகளுக்கு தெரியாத விடுதலை வீரர்களை பற்றி பாடுங்கள்னு. அப்ப அதுக்கு நான் தலைப்பு எப்படி தெரியுமா கொடுத்தேன்? இதை சிந்திக்கிறதுக்கு ஒரு மூளை வேணும், அதுக்கு ஒரு சர்வீஸும் வேணும், சேவையும் வேணும், இன்னொன்னு கொஞ்சம் கருணையும் வேணும், கொஞ்சம் ஞானமும் வேணும். எப்படி தெரியுமா கொடுத்தேன்? தெரிந்த விடுதலையும் தெரிய வேண்டிய விடுதலை வீரர்களும் கொடுத்தேன். அப்ப நம்ம சொன்னாங்க, ஏன் தெரியாதன்னு போட்டுக்கலாமே, நாங்க விடுதலை வீரர் தெரியவில்லை என்ற நிலைமையே இருக்கக்கூடாது. தெரிந்த விடுதலையும் தெரிய வேண்டிய விடுதலை வீரர்களும், தெரியாம இருக்கிற நம்ம தான் தப்பு பண்றோமே தவிர அவர்கள் எல்லாம் நம்மளுக்கு எவ்வளவு செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி யாருக்கும் தெரியாத ஒரு செய்தி. கேபிஎஸ்மா இருக்காங்க இல்லையா, காலத்தில் அழியாதன் பாண்ட அருமையான, எப்படி சொல்ல, நம்ம கண்கண்ட அவை போல இருந்தாங்க இல்லையா, கேபி சுந்தரம் நடிகர். அந்த அம்மா காந்திஜியினுடைய ஆசையோடு சுதந்திரத்துக்காக பல பாடல்கள் பாடி இருக்கிறார்கள். அது ஒரு 2 லைன் பாடு. உத்தம ராம் காந்தியை, உத்தம ராம் காந்தியை வந்து பேச கவி பாடி பெருமை செய்ய கம்பன் இல்லை. இது அந்த அம்மா பாடின பாட்டு. ஆக வாழ்க்கையில நம்மளுக்கு தெரிய வேண்டியது நிறைய இருக்குன்னா தெரிஞ்சுக்க வேண்டியது வில்லுப்பாட்டை பற்றி என்று சொல்லி பள்ளி குழந்தைகள், கல்லூரி குழந்தைகள், ஏன் பல்கலைக்கழகங்கள், தாய்மொழி தினத்துக்கு நாங்கள் அப்படி ஒரு அருமையான தமிழை படிங்க அப்படின்னு சொல்லி ஒரு வில்லுப்பாட்டை பண்ணோம். எல்லாத்தையும் இப்ப சொல்லிடுறேன். வில்லோட ஒரு நாள் சிங்கப்பூருக்கே வரங்கய்யா. இன்று முதல் நாளை முதல் அல்ல, கிட்டத்தட்ட 92, 19 நினைக்கிறேன். இதுவரைக்கும் ஒரு 15 முறைகள் உங்க
சிங்கப்பூருக்கு வந்திருக்கேன். எங்களுக்கு சிங்கப்பூர் மக்களையும் பிடிக்கும். எல்லாவற்றையும் சிங்கப்பூர்ல இருக்கிற ஒழுங்கு, வீதி ஒழுங்கு, நீதி ஒழுங்கு எல்லாமே எங்களுக்கு பிடிக்கும். என்ன தலைப்பு சொல்கிறீர்களோ அதில் பாடுவதை அற்புதமாக ஏற்றுக்கொள்ளும் மக்கள் சிங்கப்பூர் மக்கள். நான் சொல்லியே ஆகணும். இப்ப மனிதர்கள் இந்த பூமியில இல்லாட்டி வச்சுங்க, அயலான் போல வேற்றுலக வாசிகள் இங்க வந்தாலும் அங்க மனிதர்களை பத்தி பாட போறது வில்லுப்பாட்டு கலைஞர்கள் தான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப அழகா ஆமா எங்களோட எய்மே இன்னும் நல்லா விஞ்ஞானம் அழகா பண்ணுச்சுன்னா செவ்வாயில கூட வில்லுப்பாட்டு பாடணும்னு இப்ப இப்ப இந்த காலகட்டத்தில் சமூக வலைத்தளங்கள் கொஞ்சம் பிரபலமா இருக்குல்ல. யூடியூப் இருக்குது, இங்க டிக்டாக் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது. இதுக்கு போயிட்டு கலைமகன் எப்படி வந்து உங்களோட படைப்புகளை வந்து நீங்க கொண்டு போய் சேர்க்கிறீங்க? என்ன மாதிரியான வித்தியாசமான யுக்திகளை வந்து நீங்க கையாளுறீங்க? அதுக்கு நிறைய முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய நாங்களும் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுடைய சோசியல் மீடியா ஹேண்டில்ஸ் யூடியூப்லயும் நிறைய போட்டுட்டு இருக்கோம். இப்ப லேட்டஸ்டா வந்து ரொம்ப வைரலா போனது என்னன்னு பாத்தீங்கன்னா கொரோனாவை பத்தி கோவிட் அவேர்னஸ், வேக்சின் போடணும், மாஸ்க் போடணும் அப்படின்னு ஒரு வெள்ளுபாட்டு பண்ணி அது மிகப்பெரிய ஒரு 4 minutes 5 minutes தான். அதுக்கு ஒரு கதையும் சொல்லி அதுக்கு ஒரு பாடலும் போட்டு கோவேக்சின் கோவிஷீல்டு போடுங்க, கொரோனா இல்ல உலகம் பாருங்க அப்படின்னு ஒரு டேக்லைன், ஒரு ஹுக்லைன் வச்சு அதை போட்டு அது ரொம்ப வைரல் ஆச்சு. அதாவது அந்த நேரத்துக்கு தகுந்தாப்புல ஒரு ஷார்ட்ஸோ ஒரு ரீல்ஸோ வில்லுப்பாட்டுல போடும்போது, வில்லுப்பாட்டு என்ன கதைனா 2 மணி நேரம் பாடலாம், 2 நிமிஷத்துலயும் சொல்லலாம், 30 செகண்ட்லயும் சொல்லலாம் விஷயத்தை. அது எப்படி நம்ம பேக்கேஜ் பண்றோம், எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா பேக்கேஜ் பண்றோம், எப்படி அழகா அதை நம்ம ரைட் பண்றோம் அப்படின்றதுலாம் இருக்கு. அதுக்கு உரித்தான முயற்சிகள் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். நாங்களும் ஆக்டிவா போட்டுட்டு இருக்கோம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்கள் எல்லாருமே டக்கு டக்குன்னு மூவ் பண்ணிடுறாங்க. அதாவது ஒரு 30 செகண்ட்ஸ் 60 வினாடிகளை பார்த்துட்டு போயிடுறாங்க. ஆனால் இங்கே சொன்னது போல 30 செகண்ட்ஸ்ல எப்படி நம்ம கவர் பண்றோம் அப்படின்றது தான் விஷயமே. பாரதி திருமகன்மா, நீங்க வந்து ICCR, அதாவது இந்தியன் கவுன்சில் ஃபார் கல்ச்சரல் ரிலேஷன்ஸ்ல ஒரே ஒரு வில்லுப்பாட்டு ஆர்டிஸ்ட்க்கு வந்து அவங்க பெருமை சேர்த்திருக்காங்க. அது உங்க பெருமை வந்து உங்களுக்கு தான் போய் சேரும். உண்மையிலே பாராட்டுகள். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு கலை மாமணி விருதும் கொடுக்கப்பட்டது. இந்த விருதுகள், இந்த அங்கீகாரம்லாம் கிடைத்த பிறகு தொடர்ந்து நீங்க என்ன செய்யணும் விருப்பப்படுறீங்க? உங்க ஆம்பிஷன் என்ன சொல்லுவாங்களே, அது என்னவா இருக்குது? இப்ப எனக்கு ஒரே ஒரு ஆசை என்ன, எங்க அப்பா வந்து என்னுடைய தோல் வந்து சிறியதாக இருந்தாலும், பெண் குழந்தையாக இருந்தாலும் 7 வயசுல இருந்து வில்ல தூக்கிய தோல் மேல வச்சதுனால தந்தையின் பெயரை காப்பாற்றி தமிழ் தாயினுடைய கலையை வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும், உலக நாடுகள் செல்ல வேண்டும் அப்படின்னு ஒரு ஆசை. அதை நாங்க நிறைய பண்ணிருக்கோம். சிங்கப்பூர் வந்திருக்கோம், மலேசியா வந்திருக்கோம், மஸ்கட், துபாய், எல்லா நாடுகளும் ஒரு அளவுக்கு நாங்க கவர் பண்ணிருக்கோம். எனக்கு என்ன ஆசைன்னா, இந்த தாய்க்கலை தமிழ்கலையினுடைய இலக்கணம் இருக்கு இல்லையா, இதை மாற்றாமல் பாடுபவர்கள் பாட வேண்டும். வில்ல வச்சுட்டு பாடினா வில்லு பாட்டு அப்படி நினைக்கிறத எந்த யூடியூபா இருந்தாலும், எந்த நிறுவனமா இருந்தாலும், யாரா இருந்தாலும், இப்ப எப்படி கர்நாடக சங்கீதம் இலக்கணப்படி இல்லை என்றால் நாம் ஒத்துக்கொள்வதில்லையோ, அப்படி வில்லிசையை இலக்கணப்படி இல்லை என்றால் ஒத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்ற மனசும் வர வேண்டாம், ஒத்துக்கொள்ள வேண்டாம் என்ற மனசும் வர வேண்டாம். திருத்தலாமே இவர்களை அப்படின்ற மனசு வந்தா இளைஞர்களுக்கு ரொம்ப நல்லா வில்லுப்பாட்டு பயன்படும், அவங்களுக்கு புரியும். ஏன் இதை சொல்றேன்னா, குழந்தைகள் இளைஞர்கள் வில்லு வச்சுட்டா வில்லு பாட்டுன்னு நினைச்சுக்கிறாங்க. இல்ல, இயல், இசை, நாடகம், மனிதநேயம், நகைச்சுவை, தேசபக்தி, தெய்வ பக்தி, கர்நாடக சங்கீதத்துக்கு 7 ஸ்வரம், எல்லா இசைக்கும் 7 ஸ்வரம், வில்லிசைக்கும் 7 ஸ்வரம், ஆனால் தனியாக ஒரு 7 வரம். என்னன்னா இதுதான். ஆக இத்தனையும் இருந்தால்தான் அந்த தமிழ் தாய் கௌரவப்பட்டு நம்மை ஆசீர்வதிப்பாள். அதனால தான் என் போக்கஸ் பூரா இளைஞர்கள் தான். அவங்களுக்கு நல்லது செய்யணும், ஒழுக்கத்தை கொண்டு வரணும். என்றைக்கோ ஒரு பேச்சை கேட்டுதான் ஒரு சுவாமி விவேகானந்தர் உருவானார். இப்படி வாழ்க்கையில எத்தனையோ மகான்களை பார்க்கிறோம். ஐயோ இதெல்லாம் நம்ம ஓல்டு கதை அப்படின்னு சொல்ல வைக்காம இன்னைக்கும் அப்டேட்டிங்கா நாங்க வில்லுப்பாட்டு பண்றோம்னா ஒரே ரீசன், மக்களோடு நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கும் அன்பான தொடர்பு, அன்பான பார்வை, கருணையான எழுத்து, கலையான அம்சங்கள், காதரையா போன்ற பல பேருடைய நல்வாழ்த்துக்கள். ஐயா, நீங்க கேட்ட மாதிரி இன்னொரு ஆம்பிஷன் கேட்டீங்களா, தாத்தாவுடைய மிகப்பெரிய ஒரு ஆம்பிஷன் இந்த பொங்கல்ல நான் பதிவு பண்ணலாம்னு நினைக்கிறேன். அம்மாவோட சேர்ந்து வில்லுப்பாட்டு நம்ம நிகழ்ச்சிகளா பண்ணிட்டு இருக்கோம், நிறைய ஊர்கள்ல பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இது வந்து ஒரு கோர்ஸா வரணும்ன்றது தாத்தாவோட நீண்ட நாள் ஆசை. அது இந்த வருடத்துல சாத்தியமாவது. நான் ஏன் இதை கேட்கணும்னு நினைச்சேன்னா, நீங்க ரொம்ப அழகா இளைஞர்கள் சொன்னீங்களே, நீங்க அடுத்த கட்டமா என்ன செய்றீங்க, அதாவது பட்டறைகள் செய்றீங்களா அப்படின்னு கேட்கணும்னு நினைச்சேன். இது உண்மையிலே பள்ளிக்கூடத்துல ஒரு கரிக்குலம் மாதிரி வரப்போகுதுன்னு நினைக்கும் போது உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாரதி திருமகன் மற்றும் கலைமகன்,
இல்லையா, நான் காலையில உங்கள்கிட்ட பேசும்போதும் சொன்ன, அதை இப்ப மக்களுக்கு பதிவு பண்றேன். அதாவது நாங்கள் போகும் நாடுகளுக்கு கச்சேரி நாட்கள் தவிர மித்த நாட்களை ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி வில்லுப்பாட்டு நடத்தி கொண்டு வருகிறோம். ஏனால் முறையான வில்லுப்பாட்டை சொல்லிக் கொடுப்போம், முறையோடு குழந்தைகள் பாடுவோம். ஏன் நீங்க சிங்கப்பூருக்கு அழைத்தா கூட நாங்க வந்து 7 நாள் அல்லது 10 நாள் போதும் முறையான பயிற்சிக்கு. இயல் தெரிஞ்சவங்க பேச போயிடுவாங்க, இசை தெரிஞ்சவங்க பாட போயிடுவாங்க, நாடகம் தெரிஞ்சவங்க நடிக்க போயிடுவாங்க. 3 தெரிஞ்சாதான் இதுக்குள்ள வந்து உட்கார முடியும். அப்படிங்கறத சொல்லி கொடுத்தாலே முறையா பாட ஆரம்பிச்சிருவாங்க. அதை கண்டிப்பா நீங்கள் நிச்சயமாக ஒரு ஆரம்ப சுழியாக எடுத்துக்கொண்டு ஆரம்பியுங்கள். சிங்கப்பூரில் இருந்து நாங்கள் நிறைய கலைஞர்களை உருவாக்க தயாராக இருக்கிறோம். நீங்கள் பேசும் தமிழை கேட்டு அதுவும் நீங்க பாடும் முறையில பார்க்கும்போது உண்மையிலே இங்க இருக்கிற பிள்ளைகள் மக்களுக்கு தமிழ்ல நம்ம நல்லா பேசணும், தமிழ்ல இந்த மாதிரி வில்லிசை வில்லு பாட்டு பாடி எங்களுடைய தமிழை வாழ வைக்கணும் அப்படின்னு ஒரு உணர்வு ஏற்படும். அது உண்மையிலே இந்த வில்லு பாட்டு இந்த வில்லிசை மூலமாக நடைபெறும். அதை நடத்திட்டு இருக்கீங்க. தொடர்ந்து இங்க மட்டும் இல்லாம உலகமெங்கும் உங்களுடைய இந்த படைப்புகள், நீங்க செய்யும் நல்ல இந்த பணி, இது எல்லாமே தொடர்ந்து போகட்டும். தொடர்ந்து 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 இந்த கலை வாழட்டும். உங்க தாத்தா, முக்கியமா உங்க அப்பா ஆசைப்பட்ட மாதிரி இது மற்ற தலைமுறையினருக்கு தமிழையும் தாண்டி இந்தியரும் தாண்டி எல்லா மக்களும் போய் சேரும்னு நான் உண்மையிலே ஆசைப்படுறேன். பாரதி திருமகன் மற்றும் டி கலைமகன். ரொம்ப சந்தோஷம் ஐயா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒரு பாட்டு பாடி நிறைவு செய்தெல்லாம் வழியவே பல்லாண்டு காலம் சிங்கப்பூர் மக்கள் எல்லாம் எங்க கதை கேட்டீங்கோ, வில்லு பாட்டு கதைய நன்றாக கேட்டீங்கோ, வாழியவே. ஆமா, பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே. உலக மனிதர் எல்லாம் வில்லிசை கலையை நன்றாக வளர்த்து வாழியவே. என்றும் போல நல்லபடி வாழியவே. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல்.